நீங்கள் சுகத்தை அறுவடை செய்ய போகிறீர்கள். நிலத்தை பண்படுத்தி அது கல்லு முள்ளுமா கிடக்கும், அதெல்லாம் எடுத்து போட்டு அதை உழுது அதில் தண்ணீர் பாய்ச்சி அதை பதம் ஆயிரும், ஒரு மாதிரி பண்படுத்தப்பட்டுரும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதில் விதையை போடுவாங்க, திரும்ப தண்ணீர் பாய்ச்சுவாங்க, காத்திருப்பாங்க. ஒரு சமயத்தில் கண்டிப்பாக அந்த பண்படுத்தப்பட்ட அந்த உழுத நிலத்திலிருந்து என்ன வரும்? விளைச்சல் வரும். என்ன வரும்? அறுவடை வரும். இயேசு தன்னுடைய முதுகு என்ன பண்ணாரு? ஒரு நிலத்தை போல ஒப்பு கொடுத்தார். எதற்காக தெரியுமா? நீங்கள் நானும் சுகத்தை அறுவடை செய்யும்படிக்காக. இயேசு தன் சரீரத்தில் வாங்கின ஒவ்வொரு அடியும் நீங்க சுகத்தை அறுவடை செய்யும்படிக்கு விதைக்கப்பட்ட விதையாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராய் இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்தருடைய பந்தியை குறித்து பார்க்க இருக்கிறோம். திருவிருந்து ஐக்கியத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம். இந்த பகுதியில் பவுல் திருவிருந்து ஐக்கியத்தை குறித்து போதிக்கிறார். கர்த்தருடைய பந்தியை குறித்து போதிக்கிறார். அந்த பந்தியில் 2 காரியம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று அப்பம், இன்னொன்று திராட்சரசம். இல்லை சொல்லுங்க, அப்பமும் திராட்சரசமும். அது என்னன்னு முதல் சொல்றார் பவுல். அந்த அப்பத்தை எடுத்து அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற இயேசுவின் சரீரமாயிருக்கிறது. ஆமென். இன்னைக்கு நம்ம பங்கு கொள்ள போறோம் இல்லையா, அந்த அப்பத்தை வாங்குறோம். அது கடையில் வாங்கினது தான், சரியா? ஆனால் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்னைக்கு அது கர்த்தர் சமூகத்துக்கு வந்துருச்சோ அது அப்பம் கிடையாது, அது இயேசுவின் பிக்கப்பட்ட சரீரமாயிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தொடர்ந்து பேசுகிறார். திராட்சை ரசத்தை சொல்றாரு. அது வெறுமனே ஒரு பல ரசம் கிடையாது. ஒருவேளை அது திராட்சை பழத்தை செஞ்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சமூகத்தில் வச்ச பிறகு அவர் சொல்லுகிறாரு, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய ரத்தமாய் இருக்கிறது, உடன்படிக்கையின் ரத்தமாய் இருக்கிறது. பாஸ்டர் திராட்சை ரசம் இல்லை, அது என்னது? உடன்படிக்கையின் ரத்தமாய் இருக்கிறது. நம்முடைய பாவத்தை கழுவின ரத்தமாய் இருக்கிறது அப்படின்னு பேசுறார். ஏன் இதை பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, இந்த கர்த்தருடைய பந்தியை நம்ம எப்படி சொல்லலாம்? குணமாக்குற பந்தி. ஆங்கிலத்தில் தி லார்ட்ஸ் டேபிள். அந்த கர்த்தருடைய பந்தி எப்படி சொல்லலாம்? குணமாக்குகிற பந்தி. இல்லை சொல்லுங்க, குணமாக்குகிற பந்தி. வியாதிப்பட்ட ஆளு இந்த பந்தியில் கலந்து கொண்டா சுகமாவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படிப்பட்ட ஒரு நியமனத்தை பிதாவாகிய தேவனே உண்டாக்கி இருக்கிறார். தெய்வீக சுகத்தை, தேவனுடைய பலனை, ஆரோக்கியத்தை நாம் அடையும்படிக்கு தேவன் ஏற்படுத்தின ஒரு நியமனம் இது, இந்த கர்த்தருடைய பந்தி என்பது. இது ஒரு மதச்சடங்கு கிடையாது. பின்பா பெரிய காரியம் இருக்குது. இந்த பந்தி, தி லார்ட்ஸ் டேபிள், இந்த பந்தியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எப்படி ஆயத்தம் பண்ணாரு? எப்படிங்க ஆயத்தம் பண்ணாரு? தேவன் தமது குமாரனை இந்த பாவமான மனுக்குலத்துக்காக முன்குறித்து காலம் நிறைவேறின போது அவர் இந்த பூமிக்கு அனுப்பி மரியாள் வயிற்றில் பிறக்க வச்சு கன்னியை கற்பந்தரிச்சா. அவர் இந்த பூமியில் பிறந்து ஊழியம் செய்து ஏற்ற சமயத்தில் சிலுவைக்கு போய் அங்கே அவர் அடிக்கப்பட்டு தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்கிறார். அவருடைய சரீரம் பிக்கப்படுகிறது, அவர் ரத்தம் சிந்தப்படுகிறது, மனுக்குலத்தின் பாவத்துக்கு ஒரு முடிவு கட்டப்படுகிறது. பாவத்துக்கு மாத்திரமல்ல, அந்த பாவத்தின் விளைவுகளாகிய வியாதிக்கு முடிவு கட்டப்படுகிறது. இவ்வளோ பெரிய காரியத்தை யார் செஞ்சிருக்கிறா? பிதாவானவர் செஞ்சிருக்கிறார். இந்த பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார்.
எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இந்த காலவையெல்லாம் இங்கே பந்தி ஆயத்தமாக இருக்குது. அங்கே இருக்கிறது உங்கள் சுகத்துக்காக, ஏன் சுகத்துக்காக பிக்கப்பட்ட இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மருந்தாய் இருக்கிறது. இயேசுவின் பிக்கப்பட்ட அந்த மாம்ச துண்டுகள் அது என்னை சுகப்படுத்துகிற மருந்தாய் இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? நான் டேப்லெட்டே எடுக்க மாட்டேன். ஆமீன். என் வாழ்க்கையில் இந்த டேப்லெட் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எடுத்துக்கிட்டு இருந்தால் கூட கர்த்தர் மாற்றுவார். ஆமீன். ஏன்னா நான் அந்த பந்திக்கு வந்திருக்கிறேன், கர்த்தரை பந்தியில் பங்கு கொள்கிறேன். சரி, ஆனால் இப்படி ஆயத்தம் பண்ண இந்த பந்தியில் பலவீனமாக வர்றாங்க, பலவீனமாகவே போகிறாங்க. வியாதியாக வர்றாங்க, வியாதியோடு போகிறாங்க. வந்தவண்ணமாகவே போகிறாங்க. எந்த மாற்றமும் நடக்கலை அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அதை பற்றி இன்னும் ஆழமாக அப்புறம் பார்க்கலாம். அந்த பகுதிக்கு போனால் ரொம்ப டீட்டெயிலாக பேசணும். அப்போ என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பவுல் யோசிக்கிறார். சரியா? ஜிம்முக்கு போனால் உடம்பு குறையும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் என்ன சிரிக்கிறீங்க? உங்களை நினச்சி சிரிக்கீங்களா, எதை நினச்சிருக்கீங்கன்னு தெரியல. சரியா? ஜிம்முக்கு போனால் உடம்பு குறைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்கிறோம்? நானும் அந்த மாதிரி தான். பாருங்கள், பல முறை ஜிம்முக்கு போயிருக்கேன். பல வருஷமாக ஜிம்மில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். அதுக்குன்னு ஒரு பேக் வாங்கியிருக்கேன், அதுக்குன்னு வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கிறேன், அதுக்குன்னு ஷூ வாங்கினேன், பே பண்ணிட்டேன். பல மாதத்துக்கு பே பண்ணியாச்சு. பல நாட்கள் தொடர்ந்து போனேன், ஜிம்முக்கு போனேன். எங்கே போனேன் சொல்லுங்கள் சத்தமா? ஜிம்முக்கு போனேன். நான் ஜிம்முக்கு போனேன், என்ன ஆகும்? உடம்பு குறையும், ஃபிட்டாக வச்சுக்கலான்னு போனேன். ஆனால் பல வருஷமாக பல்வேறு நேரங்களில் ஜாயின் பண்ணியும், சரியா, பல முறை போயும் என்ன நடக்கலை? ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியல. என்னடா இது? எங்கே போனேன்? ஜிம்முக்கு போனேன்னா? எல்லோரும் சொல்லுங்கள். போனேன்னா? ஜிம்முக்கு போனேன், ஆனால் மாற்றத்தை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. பே பண்ணனா பே பண்ணேன், அதுக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் போட்டு பேக்லாம் எடுத்துகிட்டு போனேன்னா போனேன். அங்கே போயிட்டேன், நான் ஜிம்முக்கு போயிட்டேன். ஆனால் எங்கே மாற்றம் உண்டாகணுமோ அங்கே என்ன செய்யலை, உண்டாகலை. அப்போ இங்கே கீழே ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு. ஜிம்முக்கு போனால் பத்தாது, அங்கே போய் என்ன செய்யணுமோ அதை என்ன செய்யணும். அதுதான் சரீரத்தை ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறது. அது மாதிரி பவுல் ஒன்று சொல்லுகிறார். எத்தனை பேர் சபைக்கு வந்திருக்கிறீங்க? ஆமேன். சரியா? சபைக்கு வர்றது நல்லதா? கண்டிப்பாக நல்லது. சபை கூடி வருது என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. சபைக்கு வர ரொம்ப அவசியம். ஜிம்முக்கு போனேன், ஆனால் உடம்பு குறையில. சபைக்கு போனேன், ஆனால் மாற்ற வரல. அப்போ என்னமோ செய்ய வேண்டியது என்ன செய்யணும், அங்கே செய்ய வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொண்டேன், அப்படி தான் இங்கே நடக்குது. கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொண்டா சுகமாயிரும்ன்றது தெரியுது. ஆனால் பங்கு கொண்டேன், அதை செஞ்சேன். அந்த அப்பத்தையும் திராட்சைத்தையும் நான் என்ன செஞ்சேன், எடுத்துக்கொண்டேன். ஒரு முறை மாதிரி செஞ்சுக்கிட்டு தான் வந்தேன். ஆனால் செய்ய வேண்டிய ஒன்று என்ன செய்யலை. ஏதோ ஒன்று மிஸ் ஆகிருக்குது. பவுல் அதை கண்டுபிடிக்கிறாரு. பல காரியம் லிஸ்ட் பண்ணல, ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்லுகிறார். பல விஷயத்தை சொல்ல, ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுகிறாரு. அங்கே போட்டிருக்க, அதை வாசிப்போம். அங்கே 29 வசனத்தில் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியரில் 11ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால். போதும், ஒரே ஒரு காரணம் சொல்லுகிறார். இவங்க சபைக்கு வந்தாங்க, கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொண்டாங்க, ஜிம்முக்கு போனாங்க, ஆனால் காரியம் நடக்கலை, செய்ய வேண்டியதை செய்யலை. அதே போல் பந்தியில் வந்தால் கூட எத்தனை பேர் பிரயாசப்பட்டு சபைக்கு வந்திருக்கீங்க இன்றைக்கி? நிறைய பேர். சரியா? சில காரியங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இன்றைக்கி தொழில் ஒரு முக்கியமான வேலை கூட இருந்திருக்கலாம், இன்றைக்கி ஒரு சொந்தக்காரங்க திருமணம் வச்சுருக்கலாம், கூப்பிட்டுருக்கலாம். வாலிபர்லாம் வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயா இன்றைக்கி கூப்பிட்டுருக்கலாம். இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவு, இன்றைக்கும் சர்ச்சுக்கு போகணுமாடா அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். அதெல்லாம் தாண்டி தான் சாக்ரிஃபைஸ் பண்ணி நினச்சிருக்கீங்க, வந்திருக்கிறீங்க. நல்லது. இப்போ வந்த பிறகு இங்கே ஒரு விஷயம் நடக்கணும். சபைக்கும் வந்து கத்திர பந்திக்கும் வந்தாச்சு, பந்தியில் உட்காந்தாச்சு, எத்தனை பேர் சாப்பிட ரெடி? ஆமென். இப்போ ஒரு விஷயம் அங்கே போட்டிருக்கு, கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால். இவ்வளோ விஷயம் செஞ்சு அவங்க ஒரு விஷயத்தை செய்யாம விட்டாங்க. அவங்க கர்த்தருடைய சரீரத்தை தான் சாப்பிட்றாங்க, ஆனால் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, இது அறிவு சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஜிம்முக்கு போனால் அது எது சம்மந்தப்பட்டதாக இருக்கிறது, சரீரம் சம்மந்தப்பட்டதாக இருக்கிறது. அங்கே செய்ய வேண்டியது செய்யணும். எல்லாத்தையும் பார்த்தா பத்தாது, செல்ஃபி எடுத்தால் பத்தாது, ஃபோட்டோ போட்டால் பத்தாது.
அந்த சரீரத்துக்கு ஏற்ற ஒன்று செய்யணும். அதே போல சபைக்கு வந்தால் ஒரு விஷயம் நடக்கணும், அறிவில் மாற்றம் உண்டாக வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், நீங்கள் அறிந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். எத்தனை பேர் சபைக்கு வந்திருக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ரைட்டு, வந்துச்சு. ஆனால் என்ன விஷயம் கேட்டால், இன்றைக்கு நான் வந்ததுக்கு ஒரு நோக்கம், நான் கர்த்தரை குறித்து அவருடைய பிக்கப்பட்ட சரீரத்தை குறித்து அறிந்து கொள்ளும்படி வந்திருக்கிறேன். சில சொல்லுவாங்க இல்லையா, சுகத்துக்காக நான் அறிக்கை பண்ணுறேன் பாஸ்டர், ஆனால் எந்த மாற்றத்தையும் பார்க்க முடியல. வசனத்தை சொல்கிறேன், இயேசுவின் தழும்புகளால் குணமானேன். சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன். மறுபடியும் சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன். சில வேளையில் எனக்கு அது வெறுமன ஒரு வார்த்தையாக தான் இருக்குது, எந்த ஒரு மாற்றத்தை நான் பார்க்க முடியல. சும்மா சொல்கிறேன், இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன் சுகமானேன்னு சொல்கிறேனே தவிர அது எந்த மாற்றத்தையும் எனக்குள்ள உண்டாக்குற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, சொல்கிறது நல்லது, அதை சொல்ல ஆரம்பிங்க முதல்ல. ஆனால் எந்த மாற்றத்தையும் நான் பார்க்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வார்த்தை அறிக்கை பண்ணுறதுக்கு முன்பாக அதை குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்குள் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அதை பற்றி நான் தியானிக்கணும், என் மனசு அதை பற்றி தியானிச்சிருக்கணும். அதை குறித்த ஒரு ஆழமான அறிவு எனக்கு என்ன செய்யணும், உண்டாயிருக்க வேண்டும். அது எனக்குள்ள வேறு போட்டிருக்கணும். அப்போ நான் சொல்கிறேன், இன்னைக்கு நாம் ஜிம்முக்கு வந்திருக்கோம், சபைக்கு வந்திருக்கோம், சரியா? என்ன பண்ண போகிறோம்? கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறிய போகிறோம். பிரைஸ் தி லார்ட். எதுக்கு வந்திருக்கோம் சபைக்கு? இன்னைக்கு கர்த்தருடைய எனக்காக பிக்கப்பட்ட கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறிந்து பங்கு கொள்ளும்படி வந்திருக்கிறேன். இன்னைக்கு நான் சில வசனத்தை காண்பிக்கும் போது ஒன்று நடக்க போகிறது. நம்முடைய மனதெல்லாம் நமக்கா அடிக்கப்பட்ட இயேசுவை சிந்திக்க போகிறது. பிரைஸ் தி லார்ட். எந்த அளவுக்கு இயேசு பட்ட பாடுகளை நான் ஆழமாக சிந்திக்கிறேனோ, எந்த அளவுக்கு அது ஆழமாக எனக்குள்ள வேறு போட்டிருக்கோ, எந்த அளவுக்கு கிளியராக அதை என்னால் பார்க்க முடியுதோ, அந்த அளவுக்கு சுகம் சீக்கிரமாக துளிர்க்கும். ஒரு எதிர்மறையான காரியம் பார்த்தீங்கன்னா, அந்த உலகத்தில் நாம் அதை ரொம்ப சிரமப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேலை கிடைக்காது, ஒன்றும் நடக்காது, போச்சு அப்படின்னா இதுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டக்குன்னு மைண்ட் யோசிச்சிடும், இப்போ வேலை கிடைக்கலாம், போச்சு, அவ்வளோதான், இப்படி தான் அங்கே போகுது வாழ்க்கை அப்படின்னு பாருங்கள். கற்பனையில் படம் ஓடிடுது அப்படியே. ஏன்னா விழுந்து போன உலகம், மனசு ஏற்கனவே விழுந்து போச்சு. ஆகவே எதிர்மறையான காரியத்தை குறித்த கற்பனையை ஈஸியாக உண்டாக்கிடலாம். நான் நல்லா இருக்க மாட்டேன், கஷ்டம் இப்படின்றது ஈஸியாக வந்துடும். அதுக்கு எந்த பிரச்சனை, எந்த ஒரு எஃபர்ட்டும் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வியாதியின் மத்தியில் நான் சுகமாவேன் என்று நம்புவதற்கு என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை வந்து என்ன செய்யணும்? கேட்கணும், அதை குறித்த அறிவை பெற்றுக்கொள்ளணும், அதை நான் என்ன செய்யணும்? தியானிக்க வேண்டும். பக்க சொல்லுங்க, கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறிந்து புசியுங்கள். பிரைஸ் தி லார்ட். பார்க்கலாமா? இன்னைக்கு சில வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன். ஒரு காரியத்தை ஆழமாக சொல்கிறேன். நீங்கள் சுகத்தை அறுவடை செய்ய போகிறீர்கள். நீங்கள் சுகத்தை அறுவடை செய்ய போகிறீர்கள். அங்கே வாசிப்போம். சங்கீதம் 129 அதிகாரத்தில் 3 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். இதை யார் பேசுகிறா? இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. இயேசு தன்னுடைய முதுகு என்ன பண்ணாரு? ஒரு நிலத்தை போல அர்ப்பணித்தார். உழுகிறவங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எதுக்கு உழுகுறாங்க? நிலத்தை பண்படுத்தி அது கல்லு முள்ளுமா கிடக்கும், அதெல்லாம் எடுத்து போட்டு அதை உழுது அதில் தண்ணீர் பாய்ச்சி அதை பதம் ஆயிரும், ஒரு மாதிரி பண்படுத்தப்பட்டுரும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதில் விதையை போடுவாங்க, திரும்ப தண்ணீர் பாய்ச்சுவாங்க, காத்திருப்பாங்க. ஒரு சமயத்தில் கண்டிப்பாக அந்த பண்படுத்தப்பட்ட அந்த உழுத நிலத்திலிருந்து என்ன வரும்? விளைச்சல் வரும். என்ன வரும்? அறுவடை வரும். என்ன விதமான விதையை போட்டாங்களோ அதற்குரிய அறுவடையை அவங்க பார்ப்பாங்க. அப்போ பாருங்க, நான் சொல்கிறேன், இங்கே போட்டிருக்கு, உழுகிறவர்கள் எங்கே உழுதாங்க? இயேசுவின் முதுகின் மேல் உழுதார்கள். இயேசு தன்னுடைய முதுகு என்ன பண்ணாரு? ஒரு நிலத்தை போல ஒப்பு கொடுத்தார். எதற்காக தெரியுமா? நீங்கள் நானும் சுகத்தை அறுவடை செய்யும்படிக்காக. உழுகிறவங்க எப்படி விழுவாங்க பார்த்துருக்கீங்களா? என்ன செய்வாங்க? முதல்ல எனக்கு என்னன்னு இஷ்டத்துக்கு கிடக்கும் அந்த மண்ணெல்லாம். ஆனால் உழுத பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்கும் இல்லையா? ஏர் மாடு பூட்டி உழுவுன்னு சொல்லுவாங்க இல்லையா?
அப்போ விழுகும்போது என்ன செய்வாங்க, அப்படியே தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். அப்படியே வரி வரியாக கோடு கோடாக இருக்கும் பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக இயேசு அடிக்கப்பட்டார். 39 அடிகள் அவர் மேலே விழுந்துச்சு. பூனத்தோலானவார் போர்ச்சவன் இந்த மாதிரி ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு அவர் கீழே முதுகை காட்டினார் பாருங்க. நான் வாசிக்கிறப்ப அவர் முதுகை காட்டும் போது, வார் அடிக்கிறதுக்கே ட்ரெயின் பண்ணப்பட்டவன் அவன் அடித்து ஓஞ்சு போயிடுவான். அவன் ஒரு அடி அடித்தவனே பார்த்தீங்கன்னா ஒரு முறை போனால் 3 வார் மேலே முதுகில் படும். 3லேயும் 3 கொக்கி இருக்கும். அப்போ ஒரு அடிப்பட்டால் ஒரு முறை வார வீசினா அப்படி முதுகில் போய் 9 கொக்கிகள் சதையை பிடிக்கும் பாருங்க. அப்படியே பிடிச்ச பிறகு என்ன செய்வான், ஒரே இழு அப்படியே கோடு விடும். கரெக்டாக அவனுக்கு தெரியும் எங்கே அடிச்சோமே என்ன செய்வான், மறுபடியும் உழுதுவங்க எப்படி விழுகுறாங்க, மொதல் ஒரு கோடு போட்டுட்டு அப்புறம் இன்னொரு பக்கத்தில் கோடு போட மாட்டாங்க. என்ன செய்வாங்க, அதே இடத்துல விழுவாங்க. அதே மாதிரி பாருங்க, திரும்ப என்ன பண்ணுறான், திரும்ப 2வது அடி பட்ட இடத்துல படுது, பட்டு ஒரு இழு பாருங்க. தோலெல்லாம் உறிஞ்சு போச்சு, சதையெல்லாம் பிஞ்சு போச்சு, சதை துண்டுகள் பிச்சு எடுக்கப்பட்டுச்சு. இயேசுடைய முதுகில் பையில் போட்டிருக்கு, என் எலும்புகளை என்னெல்லாம் போட்டிருக்கு. எலும்பு என்ன பண்ணலாமா, கவுண்ட் பண்ணிடலாமா. அந்த மாதிரி அவருடைய சாதனை செய்யப்பட்டிருக்கு, பிக்கப்பட்டிருக்கு. நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க, நிலத்தை உழுதா பத்தாது, அந்த நிலத்தில் என்ன போடணும், விதை போடணும். அந்த விதை தான் என்ன செய்யுது, விளைச்சலாக உண்டாகிறது. இயேசு தன் முதுகில் வாங்கின ஒவ்வொரு அடியும், இயேசு தன் சரீரத்தில் வாங்கின ஒவ்வொரு அடியும் நீங்கள் சுகத்தை அறுவடை செய்யும்படிக்கு விதைக்கப்பட்ட விதையாக இருக்கிறது. இயேசு வாங்கின ஒவ்வொரு அடியும் நான் காண்பிக்க போகிறேன், எங்கெல்லாம் அடி வாங்கினாருன்னு. இயேசு வாங்கின ஒவ்வொரு அடியும் என் சரீரத்தில் சுகம் உண்டாவதற்கு, நான் சுகத்தை அறுவடை செய்வதற்கு அவர் முதுகில், அவர் சரீரத்தில் விதைக்கப்பட்ட விதையாக இருக்கிறது. அவருக்கு அடி, அவருக்கு காயங்கள், எனக்கு சுகம். இப்போ அப்படி 39 முறை அடித்தாங்க பாருங்க. 39 × 9 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 351 முறை முதுகில் பட்டுச்சு பாருங்க. அடித்து 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 நீங்கள் புதிய ஏற்பாட்டில் போய் பாருங்கள், இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்னு போட்டிருக்கு இல்லையா. 1 பேதுரு 2:24 போட்டிருக்கு, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்னு போட்டிருக்கு. என்ன சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சில மொழிபெயர்ப்பு எப்படி வருது அப்படி கேட்டிங்கன்னா, தழும்புகளால் போடலை, அவருடைய தழும்பினால் சுகமானீர்கள். நிறைய தழும்பு இல்லை, அடித்து 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 என்னவாயிருச்சு, ஸ்ட்ரைப்ஸ் கிடையாது, ஒரே தழும்பு தான். நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் இயேசுவின் தழும்பினால் குணமானீர்கள். நான் சுகமானேன், ஆமேன். திரும்ப யோசிக்கணும், எனக்கெல்லாம் ஆண்டவர் சுகம் கொடுப்பாரா? எங்க உங்களுக்கு சுகம் கொடுக்கறதுக்கு தான் இவ்வளவு பண்ணியிருக்கிறாரு. நான்லாம் ஒரு ஆளு, எனக்கு சுகம் கொடுப்பாரா? நான் தகுதியார? இது உங்கள் தகுதியை பொறுத்து இல்லை, அவரே அதை செஞ்சு முடிச்சிருக்காரு. அது மேலாம் என்ன செய்யணும், விசுவாசம் வைக்கணும், யோசித்து பார்க்கணும், அவருடைய அன்பை பார்க்கணும். எனக்கா இவ்வளோ அடி யாரா வாங்குவாங்களா? நான் கேட்குறேன், நீ இந்த காலை வேலை கேட்குறேன், எனக்கா யாரா இப்படி அடி வாங்குவீங்களா? யார் வாங்க? ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொருக்காக இயேசு அடி வாங்கியிருக்கிறார். அன்பு பார்த்தீங்களா? இன்னும் சிரிக்கிறீங்க நீங்கள், எனக்கா அடி வாங்கலான்னு கேட்டால் சிரிக்கிறீங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொருக்காகவும் இயேசு அடி வாங்கியிருக்கிறார். அது என் சுகத்திற்காக விதைக்கப்பட்ட விதை. அப்படி அடிச்சு அடிச்சு விழுந்து போன மாம்ச துண்டுகள் எப்படி ஒரு கசாப்பு கடையில் ஆடோட தோலை என்ன செய்கிறாங்க, உரிச்சிடுறாங்க, வெட்டுறாங்க, ரத்தமாக கிடக்கு. அது மாதிரி அவரோட சதை துண்டுகள் தெரிச்சிச்சு. அதுதான் இன்னைக்கு பந்தியில் வைக்கப்பட்டிருக்குது. அப்போ நான் பந்தியில் பங்கு கொள்ளும் பொழுது நான் அதை நிதானித்து அறிகிறேன், இது ஏதோ ஒரு அப்பம் கிடையாது, இது எனக்காக பிக்கப்பட்ட இயேசுவின் மாம்ச துண்டுகளாக இருக்கிறது. அது என் சுகத்துக்காக விதைக்கப்பட்ட விதையாக இருக்கிறது.
அந்த மாதிரி நம்பி எத்தனை பேர் அனுசரிக்க போகிறீங்க இன்றைக்கி பந்தியை? ஆமென். தொடர்ந்து போகலாம். ஒரு 10 வசனத்தை காண்பிக்க போகிறேன். ரெடியா நீங்கள்? நான் ரெடி, நீங்கள் ரெடியா? பார்க்கலாமா? அற்புதமான வசனங்கள். இந்த செய்தி இப்போ கேட்குற உங்களை மாத்திரமில்லை, இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களாம் சுகம் உண்டா இயேசு நாமத்தினால. அப்படிப்பட்ட வண்ணத்தில் நான் நிச்சயமாக நம்புகிறேன், பரிசுத்த ஆவியானவர் அடிக்கப்பட்ட இயேசுவை குறித்த ஒரு படத்தை நமக்குள்ளே பதிப்பாராக. ரொம்ப டீப்பாக பார்க்க முடியும். வியாதியை பார்க்க முடியுது. என்ன செய்யுது? வியாதியை பார்க்க முடியுது. மனசுக்கு வியாதி வேகமாக வந்துடுது. நல்லா தெரியுது படம். ஆனால் இந்த பிரசங்கம் இதில் சொல்லப்படுகிற இப்போ நம்ம வாசிக்க போகிற வசனங்களை நாம் கேட்கும்போது, அதை தியானிக்கும் போது, அதில் அறிவு உண்டாகும் போது, அடிக்கப்பட்ட இயேசு குறித்த ஒரு படம் என்ன செய்யப்போது எனக்கு உண்டாக போகிறது. அவரை நோக்கி பார்த்து நான் சுகமாக போகிறேன். ஆமென். வாசிப்போம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. பாருங்க, ஆண்டவர் மனமுவந்து செஞ்சிருக்கிறார். சில நேரங்களில் நாம் ஆண்டோட சித்தத்தை என்ன செய்யறதில்ல, ஒப்பு கொடுக்குறோம், மனமுவந்து செய்யறதில்லை. எத்தனை பேரை அவருடைய சித்தத்தை செய்ய முடியும் மனமுவந்து ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்க? ஆமென். சும்மா அவர் வேண்டா விருப்ப செய்யலை. அவமானத்துக்கும் எச்சிலுக்கும் உமிழ்நீருக்கும் சிந்திச்சு பாருங்க. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், கோடான கோடி நட்சத்திரங்களை உண்டாக்கின தேவன், வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். அவருடைய குமாரனை இந்த அற்ப மனுஷன், இந்த பாவி பையன் என்ன செய்யறான்? முகத்தை எச்சியை துப்புறான். அவர் சொல்லுவார், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை நான் என்ன செய்யலை, மறைக்கலை, மனமுவந்து ஏற்றுக்கிறேன், மனமுவந்து ஏற்றுக்கிறேன். ஏன்னா நான் இந்த அவமானத்தை உமிழ்நீரையும் பார்க்கல, என் பிள்ளைகளுக்கு உண்டாக போகிற சுகத்தை நான் பார்க்கிறேன். ஆமென். அதை நான் பார்க்கிறேன். அதனால தான் சொல்றாரு, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகை ஒப்பு கொடுத்தேன். அங்க பார்த்தோம், உழுகிறவர்கள் தங்கள் படைச்சால்களை உழுதார்கள் பார்த்தோம் இல்லையா? என் முதுகலை உழுதார்கள் பார்த்தோம். இங்கே தான் போட்டிருக்கு, நான் தான் ஒப்பு கொடுத்தேன் முதுக. நீங்கள் இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படத்தை பார்த்தீங்கன்னா, அந்த போர்ச்சவன் என்ன செய்வான்? அடின்னு அடிச்சிடுவான். அடிச்சுட்டு அவனே தள்ளாடிடுவான். ஆத்தாடி அப்படின்னு டயர்டான உடனே அவர் அவ்வளோ முடிஞ்சு போகல அப்படின்னு நினச்சா அவர் என்ன செய்வார்? திரும்ப எந்திரிப்பார். பார்த்துருக்கீங்களா அந்த சீனில்? அடின்னு அடித்து அவ்வளோதான் முடிஞ்சு நினச்சிட்டு இவன் பேசாமல் நிற்பான் அந்த போர்ச்சவன். அவர் திரும்ப எந்திரிப்பார் பாருங்க. அட நல்லா அடின்னு, ஏன்னா நீ நல்லா அடித்தாதான் சுகம் உண்டாக போகுது. ஆமென். நான் வாங்குற ஒவ்வொரு ஆழமான அடியும் நிரந்தர சுகத்தை உண்டாக்க போகிறது. என் பிள்ளைகளுக்கு உண்டாக போகிற சுகத்திற்கும் நான் ஆழமாக வாங்குற அடிக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கிறது. அதுதான் விதையா இருக்கு. அப்போ சொல்றாரு, என் தாட மயிர் என்ன பண்ணாங்க? பிடுங்கினாங்க, ஒப்பு கொடுத்தேன். அப்படிதான் இந்த பந்தி ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அங்கே வாசிப்போம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 52:14, மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்தரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினாலே அவரை கண்ட அநேகர் பிரம்மைப்படைந்தார்கள். சிலுவையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கேயாவது சிலுவையில் இயேசு தொங்குறத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகாக இருப்பார். அப்படி போய் என்ன செய்யலாம்? அவரை கிஸ் பண்ணலான்னு தோகும். ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இயேசு தொங்குவார். அவருடைய 2 கரங்களில் ஆணி இருக்கும், பாதங்களில் ஆணி இருக்கும், தலையில் முள்முடி இருக்கும். அந்த சிலையில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அதுவே கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும். அது அடோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை பார்க்கும்போது அன்பு வரும். ஆனால் மெய்யாகவே நாம் சிலுவையடிக்கப்பட்ட இயேசுவை பார்த்தோன்னா, இது ஒரு மனுஷன்தானா, இது இயேசுதானா என்று பிரமிப்படைத்தக்க விதத்தில் அவருடைய சரீரம் நிலை குலைந்து கிடந்தது. அவருடைய முகம், அவருடைய ரூபம், முகப்பார்வை அந்த கேடு, இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினால் அந்த அளவுக்கு அடி. இது மனுஷன் தானா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆகவே அதை பார்க்க முடியாது.
மறுபடியும் சொல்கிறேன், அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே நம்மளால் பார்க்க முடியல. இது ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க, அதே நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் அதை விட அந்த கேடு அடைந்தபடினால் இன்னைக்கு வியாதி வந்தால் ஒரு மனுஷோட சரீரத்தை என்ன செஞ்சிருது? நிலகொலைய பண்ணிடுது இல்லையா, சீர்குலைச்சிருது. நான் சொல்கிறேன், நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாக இருப்பதற்காக இயேசுவின் சரீரம் சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக, நம்முடைய சரீரம் நல்லா இருக்கிறதுக்காக இயேசுவின் சரீரம் என்ன செய்யப்பட்டிருக்கு? சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது. என்னோட ஃபெய்த் அங்கே தான் இருக்குன்னு பாருங்க. சில நேரங்களில் விசுவாசிங்களா விசுவாசிங்களா விசுவாசிங்களான்னு போட்டு சொல்கிறோம் இல்லையா? இல்லை, விசுவாசம் நீங்கள் என்ன விசுவாசிக்கிறது? விசுவாசம் எப்படி வருது? அவர் என்ன பண்ணான்றது ஆழமாக பார்க்க தான் ஃபெய்த் தானாக வந்துடும். அது எப்படி வராமல் இருக்கும்? அப்போ இதெல்லாம் நான் கொஞ்சம் தியானிக்கணும். ஆமென். வியாதி அணுக முடியுமா? முடியாது. இது ஆழமாக முதல்ல நம்ப போகிறோம். ஒருவேளை இன்னைக்கு அது வழியாக கடந்து போனால் கூட அது ஓடி போகும் இயேசு நாமத்தினாலே. ஆமென். அது பட்டு போகும் இயேசு நாமத்தினாலே. அது வேரோடு பட்டு போகும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால. தொடர்ந்து வாசிப்போம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 53:2. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபமும் அவருக்கு இல்லாதிருந்தது. இந்த உலகத்திலே இதுவரைக்கும் இனியும் சரி அழகான ஆள்னா 2 பேர் தான். யார் யார்? ஒன்று ஆதாம். உங்கள் பேர் சொல்கிறீங்க, உங்களுக்கு இதா இல்லையா? சரியா? ஓகே, சரி, பிரைஸ் லார்ட். அப்போ ஒன்று ஆதாம். ஏன்னு கேட்டால் அவன் தான் பாவமே இல்லாத உலகத்தில் பிறந்த ஒரு ஆள். எதுவுமே அவனை அஃபெக்ட் பண்ணவே இல்லை. அதே போல் இன்னொருத்தர் பிறந்தார் பாவமே இல்லாமல். யார்? இயேசு. அவ்வளோ அழகானவர். பாட்டு பண்ணோம் இல்லையா? அழகுள்ளவர் நீ அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே பண்ணோம் இல்லையா? இன்னும் நிறைய பாட்டு இருக்கு. அழகானவர் இயேசு, அழகானவர், ரொம்ப அழகானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரொம்ப அழகானவர் நம்ம இயேசு. ஆனால் அவரை பற்றி போட்டிருக்கு, சிலுவையில் அவரை பார்க்கும்போது அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. நல்ல அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அந்த மாதிரி அவருடைய முகம் என்ன செய்யப்பட்டது? சிதைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அவரை பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அதனது விரும்பத்தக்க ரூபம், அந்த அப்பீரன்ஸே, ரூபமே மனுஷ மாதிரி செய்யல, இல்லை, கொடூரமாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஆனது சிலுவையில். ஏன்? அங்கே வாசிப்போம். ஏசாயா 53. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். எல்லாரும் அந்த இடத்துல நம்முடையன்னு போட்டிருக்கு இல்லையா? நம்முடையன்னு போட்டிருக்கு இல்லையா? அங்கே என்னுடையன்னு போட்டு வாசிப்போம். சரியா? ஓகேவா? வாசிக்கலாமா? பாருங்க, இந்த பைபிள் வந்து இது உங்கள் சொத்து. பக்கம் சொல்லுங்க, இது உங்கள் சொத்து. பைபிள் யார் சொத்து? உங்கள் சொத்துங்க. இது உங்களை கொடுத்த உயில். இது வந்து அப்போ அதை வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும்? ஏன் பேரை போட்டு வாசிக்கணும், யாருக்கோன்னு வாசிக்கக்கூடாது. இது கிறிஸ்துவங்க பைபிள் கிடையாதுங்க. இது எல்லா மனுக்குலத்துக்குரியதாக இருக்கிறது. இதை வாசிக்கிற ஒவ்வொருவருக்குரியதாக இருக்கிறது, யார் வாசித்தாலும் சரி. அப்போ நாங்கள் சொல்கிறேன், இங்கே போட்டிருக்கு நம்முடைய மீறுதல் நிமித்தம் போட்டிருக்கு இல்லையா? நீங்கள் என்ன செய்யுங்க? என்னுடையன்னு போட்டுக்கோங்க. வாசிக்கலாமா? எல்லாரும் வாசிங்க. என்னுடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு என்னுடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, தண்டனை இயேசு மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானேன். அப்போ அவர்
இந்த மாதிரி அடிக்கப்படுறாரு. எதுக்கு அடிக்கப்படுறாரு? இந்த மாதிரி நொறுக்கப்படுறாரு, காயப்படுறாரு. எதுக்காக? என்னுடைய மீறல் நிமித்தம், என்னுடைய அக்கறை நிமித்தம் தான் அவர் என்ன செய்யப்பட்டாரு? காயப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அப்ப தப்பா யோசிக்க கூடாது. என் பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டார், ஏன் பாவத்துக்குரிய தண்டனை தான் அவர் ஏற்றுக்கொண்டார். எத்தனை பேர் அப்படியே நம்புறீங்க? சில பேருக்கு வியாதிப்பட்டவொடனே என்னமோ தப்பு பண்ணிருப்போமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அட, நாம தப்பு பண்ணதுனால தான் என்ன இருந்துச்சு? வியாதி வந்துச்சு. பாவத்துடைய விளைவு தான் வியாதி. அந்த பாவத்தையும் சுமந்தாரு, அந்த பாவத்துக்குரிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். முதல்ல அதை தீர்வு கொடுக்கிறாரு. பாவம் தானே, ஆதான் பாவம். இன்னைக்கு உண்டாகிற சில குறைகளை பார்க்காதீங்க, அதை வச்சு பார்க்கக்கூடாது. எங்க பார்க்கணும்? சிலுவையை பார்க்கணும். ஆதாம் பாவத்தான பாவி, அந்த பாவத்துக்கு விளைக்கரையத்தை இயேசு செலுத்தி விட்டார். அதற்குரிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன் பாவத்துக்குரிய தண்டனையை சிலுவையில் இயேசு ஏற்றுக்கொண்டு விட்டார். அதான் போட்டிருக்கு, எனக்கு சமாதானம் வரும்படிக்கு தண்டனை அவர் மேல் வந்தது. அப்ப அவர் வாங்குறாரே ஒவ்வொரு அடியும், நொறுக்கப்படுறாரே, காயப்படுறாரே, அது ஏன் மேல வர வேண்டிய தண்டனை, ஏன் பாவத்திலிருந்து வர வேண்டிய தண்டனை. ஆனா நான் அடிக்கப்படல, அவர் அடிக்கப்பட்டார். நான் நொறுக்கப்படல, அவர் நொறுக்கப்பட்டார். நான் காயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காக இயேசு சிலுவையிலே சரீரத்தில் காயப்பட்டார். எனக்கு காயம் வேண்டாம், எனக்கு காயம் இல்லை. நான் நொறுக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் அடிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு சமாதானம், எனக்கு சுகம், எனக்கு இளைப்பாறுதல், எனக்கு சமாதானம் வரும்படிக்கு தண்டனை அவர் மேல் வந்தது. முடிவில் போட்டிருக்கு, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அப்போ பாவத்துக்கு முடிவு கட்டணும் என்ன வருது? சரீரத்தில் சுகம் வந்துருச்சு. எத்தனை பேர் அப்போ இன்னைக்கு பாருங்க, இந்த பந்தியில் அப்பமும் திராட்சரசமும், அதாவது இயேசுவின் பிக்கப்பட்ட சரீரமும் அவருடைய சிந்தப்பட்ட ரத்தமும் இருக்கு. அப்போ நீங்கள் நம்புறீங்களா? அந்த ரத்தத்தை பானம் பண்ணும்போது இது ஏன் பாவத்துக்காக தண்டனையை ஏற்றுக்கொண்ட ரத்தம். பிரைஸ் தி லார்ட். அப்படி அதை நம்ம அனுசரிக்கும் போது நான் சொல்றேன், அந்த அந்த வியாதி தானாகவே மறைந்து போகும் இயேசு நாமத்தினால. பைபிள்ல போட்டு பாருங்க, கர்த்தர் சரீரத்தை திருப்பும் போது சொப்பனம் காண்ற மாதிரி இருக்குமா. நீங்கள் ரொம்ப வருஷமாக இருந்த நிறைய பிரச்சனை மாறப்போகுது இயேசு நாமத்தினால. நீங்கள் வெளியே வந்துடுவீங்க, அப்புறம் யோசிப்பீங்க அது இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் வெளியே வந்து உங்களுக்கு என்ன செய்யாது தெரியாது. அந்த மாதிரி சொப்பனம் காண்ற மாதிரி இருக்கும். நிறைய நன்மைகள் அப்படி வரப்போகுது இயேசுவின் நாமத்தினாலே. ஏசாயா 53:4 வாசிப்போம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்ம என்ன யோசிக்கிறோம்? ஐயோ பாவம், இயேசுவை போட்டு இப்படி அடிக்கிறாங்க, என்ன தப்பு பண்ணாரோ அப்படின்னு. அவர் தப்பு பண்ணல, நீங்கள் நானும் தப்பு பண்ணோம். அதனால் தண்டை ஏற்றுக்கிறாரு. இப்போ அங்கே ஒன்று போட்டிருக்கு, மெய்யாகவே. சொல்லுங்க, மெய்யாகவே. பொதுவாக எல்லாரும் என்ன நம்புவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இயேசு சிலுவையில் பாவத்தை சுமந்தாருங்க அப்படின்னு நம்புவாங்க. ஆனால் இதை நம்புறது கிடையாது. எதை? வியாதியும் சுமந்தார். அதான் அங்கே போட்டிருக்கு. நம்புறதுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கும். அதான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மெய்யாகவேன்னு போட்டுக்கிறாரு. ட்ரூலி, மெய்யாகவே அவர் நம்முடைய வேதனைகளை ஏற்றுக்கொண்டு நம்ம நோய்களை சுமந்தார். அதான் சரியான மொழிபெயர்ப்பு. என்ன சொல்லுங்க? மெய்யாகவே இயேசு என்னுடைய வேதனைகளை ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சுமந்து தீர்த்தார். சொல்லுங்க, மெய்யாகவே. பக்கம் சொல்லுங்க, மெய்யாகவே. எங்க இன்னைக்கு தான் அந்த வியாதி வந்திருக்கு. பைபிள் தான் சத்தியம். மெய்யாகவே இன்னைக்கு நீங்க கடந்து போகிற அந்த வியாதி, இன்னைக்கு சுமக்கிற அந்த வியாதியை சிலுவையில் அன்றைக்கு இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். வாசிப்போம் அங்க ஏசாயா 53:10 வாசிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். கர்த்தரோ கிடையாது, யெகோவா, பிதாவாகிய தேவன். யெகோவா தேவன் இயேசு என்ன பண்ணாரு? நொறுக்க சித்தமாகி. அப்ப ஆண்டவர் என்ன வந்து நொறுக்குவாரு, என்ன அடிப்பாரு, இந்த உபத்திரத்தில் கொண்டு போய் பாடம் கற்பித்து கொடுக்கிறாரு, இந்த வியாதியை கொடுக்கிறாரு. அது ரொம்ப தப்பு. இந்த உலகத்தில் உபத்திரம் இருக்குது. ஆனால் அந்த உபத்திரத்தின் வழியாக கூட எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஆமென். அதான் சரி. ஆனால் இங்கே போட்டிருக்கு, கர்த்தரோ இயேசுவை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். சரியான மொழிபெயர்ப்பு, யெகோவா தேவன் இயேசுவை நொறுக்க சித்தமாகி அவரை வியாதி ஆக்கினார். சொல்லுவோம் எல்லாரும், சிலுவையிலே
இயேசு வியாதி ஆனார். அந்த வியாதியாக ஆயிட்டார் அவர். அதை செஞ்சது யாரு? பிதாவாகிய தேவனே என் அக்கிரமத்தெல்லாம் எடுத்து இயேசு மேலே சுமத்தி எந்தெந்த வியாதியாக இருந்ததோ அந்தந்த வியாதியெல்லாம் அவர் ஆக்கிட்டார். பாச ரொம்ப தலைவலிக்குது, அந்த தலைவலி அவர் ஏற்றுக்கொண்டார். எதுவாக இருக்கலாம், பேக் பெயினாக இருக்குது, நான் சொல்கிறேன் இயேசுடைய முதுகுல அடி வாங்கினார். பேக் பெயின் இருக்காது இயேசு நாமத்தினாலே. ஆமென். முதுகுல அடி வாங்கினார். அங்கே போகலாம். இங்கே வந்து மெய்யாகவே அவர் நம்முடைய வேதனைகளை ஏற்றுக்கொண்டு நம்ம நோய்களை சுமந்தார். நம்பணும். கவனிங்க ஆழமா பாருங்க. எப்பயும் பாருங்க, இந்த வியாதி என்ன செய்யுது? ஒரு வேதனை உண்டாக்குது இல்லையா, வலியை உண்டாக்குது. அந்த பெயினை வந்து இயேசு ஏற்றுக்கொண்டார். மெய்யாகவே அவர் நம்முடைய வேதனைகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இதே வசனத்தை மத்தேயு கோட் பண்றாரு. மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் வருது. அது அங்கே எப்படி வந்து கேட்டிங்கன்னா, இயேசு தாமே நம்முடைய வேதனை ஏற்றுக்கொண்டு நம்ம நோய்களை சுமந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே மெய்யாகவே போட்டிருக்குது, அங்கே என்ன போட்டிருக்குது? இயேசு தாமே. என்ன சொல்லுங்க? இயேசு தாமே. வேற யாரும் சுமக்கல. கேப்ரியல் சுமக்கல, மிகாவேல் சுமக்கல, எந்த தூதரும் சுமக்கல. யார் சுமந்தா? வேற யாரும் சுமக்கவும் முடியாது. இயேசு தாமே வந்து சுமந்தார். நம்ம கூட சொல்றோம் சில நேரங்களில், நமக்கு ரொம்ப அன்புக்குரியவங்க வியாதிப்படும் போது இந்த வியாதி ஏன் வந்துடக்கூடாது யோசிக்கிறோம் இல்லையா? அப்படி வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் பாவம் உள்ள ஒரு ஆள், நீங்கள் அதை சுமக்க முடியாது. நீங்கள் ஒரு வியாதியை சுமக்க முடியாது. அவர் சர்வலோகத்தின் பாவங்களையும் சுமந்தார். அவர் சர்வலோகத்தின் வியாதியும் சுமந்தார். உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை வியாதியும், அங்கே சொல்லப்படாத வியாதியும் இயேசு சுமந்தார். சில வியாதிக்கெல்லாம் பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க, சில வியாதிக்கு என்ன பேர் என்ன செய்யலை, கண்டுபிடிக்கல. பேர் கண்டுபிடிக்கப்பட்ட வியாதியும் பேர் கண்டுபிடிக்காத வியாதி இயேசு சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆமென். தொடர்ந்து போலான்னு பேர் சொல்றீங்க. ஆமென். சரியா? இன்னும் 5 வசனங்கள் தான். லூக்கா 22ஆம் அதிகாரம் போங்க. லூக்கா 22:44. யார் யாருக்கெல்லாம் பிளட் ப்ரெஷர் இருக்குதோ இல்லை நார்மலுக்கு வரப்போகுது இயேசு நாமத்தினால். ஆமென். வாசிப்போம். லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் 44 வாசிப்போம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோടെ ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக ஜெபிக்கிறாரு. இதைத்தான் தியானிக்கணும். கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறிந்ததினால். நீங்கள் ஒரு அனுசரிக்கும் போது ஏதாவது ஒரு வசனம் ஞாபகம் வரும், அதை பிடிச்சிக்கிறணும். இதே மாதிரி ஆமென் சொல்கிறீங்க. இங்கே பாருங்க, கெத்செமனே தோட்டத்தில் அடுத்து சிலுவைக்கு போக போகிறாரு. அதுக்கு முன்பாக ஜெபிக்கிறாரு. யோசித்து பார்க்குறாரு, ஆஹா, சர்வலோகத்தினுடைய பாவத்தின் இந்த பாத்திரத்தை குடிக்க சொல்கிறாரே, இது குடித்தா என்ன ஆக போகுது? எப்படிப்பட்ட அடியை வேதை நான் ஏற்றுக்கொள்ளணும்? நான் ஜீவனே விடணும், நான் பாதாளத்துக்கு போகணும். இதெல்லாம் எண்ணி பார்க்கும்போது இயேசு என்ன செய்கிறாரு? அவருக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு. பொதுவாக வேர்வை நாளத்தில் என்ன வரும்? வேர்வை தான் வரும். ஆனால் என்ன வந்துச்சு? அங்கே ரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையிலே விழுந்தது. ரத்த நாள் என்ன செய்ச்சு? வெடிச்சிருச்சு. சொட்டு சொட்டா ரத்தம் வெடிது பாருங்க. அந்த ரத்தத்தை தான் இன்னைக்கு நம்ம பானம் பண்ண போகிறோம். எதை? என் வாழ்க்கையில் உண்டாகிற அழுத்தங்களை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆமென். நான் சொல்கிறேன், கெத்செமனே தோட்டத்தில் இயேசு சிந்த ரத்தம் நம்முடைய தலையில் விழுவதாக. பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து போவோம். அங்கே இன்னும் சில வசனத்தை வாசிப்போம். மார்க்கு 15:17 வாசிங்க. என்ன போட்டிருக்கு? சிவப்பான மேலங்கி அவருக்கு கொடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி. சரியா? என்ன போட்டிருக்கு? முள்முடிய கிரீடத்தை வைக்கிறாங்க. அவர் ராஜான்னு கேலி பண்ணுறாங்க. முள்ளுகள்னால ஒரு என்ன பண்ணுறாங்க? ஒரு கிரீடத்தை பண்ணி, அது எருசலேம் இருக்கிற முள்ளு பாருங்க, அது தலையில் பெருசாக கிரீடம் மாதிரி பண்ணி தலையில் வச்சு என்ன பண்ணுறாங்க? அடிக்கிறாங்க. சொல்கிறாங்க பாருங்க, அது உள்ளே போய் இறங்கிடுச்சுன்றாங்க பாருங்க. அடிச்சு அடியில் என்ன செய்யுது? முள்ளு போய் அது ஆணி மாதிரி இருக்குதான்.
ஒவ்வொரு முள்ளும் பதிந்து தலையிலேருந்து ரத்தம் வழிஞ்சிச்சு. ரொம்ப வருஷமாக இருக்குது இந்த தலைவலி, இனிமேல் இருக்காது இயேசு நாமத்தினால. பிரைஸ் தி லார்ட். சில நேரம் பாருங்கள், இந்த தலைவலி இந்த பல்லு வலிலாம் வந்தால் தான் தெரியும் சொல்லுவாங்க இல்லையா, இராது. எப்படிப்பட்ட வேதனை எனக்காக இயேசு சுமந்திருக்கிறார். அவர் வாங்குகிற ஒவ்வொரு அடியும் என் சுகத்திற்காக விதைக்கப்பட்ட விதையாக இருக்கிறது. அவரும் அடியை வாங்கி அவர் விதையை விதைச்சு எனக்கு எப்படி அறுவடை வராமல் போகும்? கண்டிப்பாக சுகம் அறுவடையாக வரும். கண்டிப்பாக சுகம் அறுவடையாக வரும். அங்கே வாசிப்போம். யோவான் இல்லை, லூக்கா 24:20 வாசிங்க. லூக்கா 24:20. நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். சிலுவையில் போய் என்ன பண்ணிட்டாங்க? அரைஞ்சாச்சு. ஆணி வச்சு அரைஞ்சாங்க, ஆப்பு வச்சு அரைஞ்சாங்க. எப்படி ஒரு இந்த இருக்குன்னா மணிக்கட்டுக்குள்ளே இங்கே என்ன பண்ணுறாங்க? ஆப்பு இங்கே அடிக்கிறாங்க, அதே போல் இந்த கையில் அடிக்கிறாங்க, ஹேங் பண்ணுறாங்க, தொங்க விடுறாங்க. அவ்வளோ இப்படி வெயிட் என்ன செய்யணும்? அது ஹேங் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆப்பு என்ன பண்ணுறாங்க? ஒரு காலுக்கு மேலே இன்னொரு காலை வச்சு அடிக்கிறாங்க. அதை அடித்து என்ன செய்யும்? காலில் ஒரு காலுக்குள்ளே போய் அடுத்த காலுக்குள்ளே போய் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அந்த சிலுவை மரத்தில் ஏறணும். ஆனால் அவர் பாவம் அறியாத ஆட்டுக்குட்டி. இப்படிப்பட்ட வேதனையை அவர் சுமந்தார். பைபிளில் போட்டிருக்கு 40 வருஷமாக அவங்களுக்கு கால் வீங்கவில்லையா? பைபிளில் யாருக்காவது கால் வீங்குதா? இனி வீங்காது இயேசு நாமத்தினாலே. ஆமென். அப்போ நாம் என்ன பண்ணணும்? அதை தான் தியானிக்கணும். சிலுவையில் அறைந்தார்கள். அந்த அறையிற காட்சியை நாம் கற்பனை செய்யணும். ஆமென். தொடர்ந்து வாசிப்போம். யோவான் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகிலும் போர்ச்சவரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவில் குத்தினான், உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. எங்கே அடி வாங்குறாரு? வயிற்று போய் விழாவில் வாங்குறாரு. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்ல, வயிற்றில் இருக்கிற அல்சர் நீங்கும் இயேசு நாமத்தினால். ஆமென். வயிற்று பகுதியில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் சுகமடையும் இயேசு நாமத்தினாலே. அங்கே குத்துறாங்க விழாவில். ஈஸ்வர விழாவில் குத்தப்பட்டிருக்கு. அப்போ கிட்னியில் சுகம் உண்டாகும் இயேசு நாமத்தினால. ஆமென். அங்கே குத்துறாங்க. அது எதுவாக, கல்லீரலாக இருக்கட்டும், கணையமாக இருக்கட்டும், லிவராக இருக்கட்டும், குத்தப்படுறார். பையில போட்டு உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அப்படின்னா நேரம் என்ன பண்ணுச்சு? நேரம் போய் அது இருதயத்தை குத்திருச்சு. கடைசியாக அங்கே இருக்கிற அந்த ஹார்ட்டில் இருக்கிற கொஞ்சம் ரத்தமும் வெளியே வருது. வந்த ரத்தம்லாம் வந்த பிறகு வேற என்ன வருமா? தண்ணி தான் வருமா? தண்ணி இருக்குமா? அதான் போட்டிருக்கு, ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. நம்ம இருதயம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் இயேசு நாமத்தினாலே. அவர் ஜீவாதிபதி. ஹல்லேலூயா. ஆமை துதிக்கிறோம். எங்கெங்கெல்லாம் அடி வாங்கணும்? முகமா, தலையா, முதுகா, உடம்பா, கால்களா, கைகளா, எல்லா பக்கம் அடி வாங்கிட்டார். கடைசியாக தம்முடைய ஜீவனே கொடுத்தார். 19:30 வாசிங்க. 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. கடைசி என்ன பண்ணிட்டாரு? ஜீவனே கொடுத்துட்டார். இனி கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த பாவத்தின் சம்பளம் மரணம். ஏன் பாவத்தை அவர் சுமந்து ஜீவன் என்ன பண்ணிட்டார்? விட்டுட்டார். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பதிலாக மரணத்தை அவர் ருசி பார்த்தார். நான் ஜீவனை அனுபவிக்கும்படிக்கு என் சார்பில் மரணத்தை அவர் ருசி பார்த்துருக்கிறார். வாலிப வயதில் ஜீவனை விட்டார். நான் சொல்கிறேன், கர்த்தர் நம்முடைய ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவாராக. ஆமென். பூரணப்படுத்துவார். சங்கீதம் 129 3ஆம் வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்கிறேன். உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். அப்போ அவருடைய இயேசு தன்னுடைய முதுகை
சுகம் அறுவடை செய்யும்படிக்கு ஒரு நிலமாக ஒப்பு கொடுத்தார். என் முதுகில் மேல் உழுதார்கள். அவர் வாங்கின ஒவ்வொரு அடியும் ஒரு விதை. அது இன்னைக்கு எனக்கு சுகமாக வரப்போகிறது. ஆமேன். இன்னைக்கு நான் சுகத்தை அறுவடை செய்ய போறேன். அதுவும் திட்டமா ஒரு விஷயத்தை நம்புறேன். கர்த்தரே பந்தியின் மேல் விசுவாசம் வைக்கிறேன். பந்தியில நான் பங்கு கொண்டேன்னா அந்த மருந்து எடுக்கிறேன், குணமாக்குற மருந்து. இயேசுவின் பிக்கப்பட்ட அந்த மாம்ச துண்டு அது மருந்தாய் இருக்கிறது, அது அப்பம் இல்லை. அப்ப சுகம் என் சரீரத்தில் அறுவடையான செய்யும் உண்டாகும் நம்புகிறேன். சில வேளைகளில் உடனடியே சுகம் உண்டாகும், உங்களை அறியாமல் மறைஞ்சு போகும், கட்டி மறைந்து போகும் இயேசு நாமத்தினால். ஆமேன். அது இருக்கிற இடம் தெரியாமல் மறைஞ்சு போகும். சில வேளைகளில் விசுவாசமாக நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு முறையும் கம்யூனியன் எடுக்கும்போது கர்த்தரை சரிவினர் என்பது நிதானித்து நம்ம அறிந்து அதை அனுசரிக்க சுகம் ஒரு விதைப்பருப்பு மாதிரி. அவர் அங்கே முதுக ஒப்பு கொடுத்தாரு சிலுவையில். கம்யூனியனை நான் திருவிருந்த ஐக்கியத்தில் நான் பங்கு பெறும்போது அதை நிதானித்து அறியும் பொழுது அதுவும் ஒரு அறுவடமாக என்ன செய்யுது? விதைக்கப்பட்டு நான் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறேன். நிச்சய சுகத்தை அறுவடை செய்வேன். ஆனால் அதனால் நான் இன்னைக்கு அனுசரித்தேன், எனக்கு சுகம் உண்டாகலன்னு யோசிக்கக்கூடாது. ஒவ்வொரு முறையும் விசுவாசத்தோடு அனுசரிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஒவ்வொரு முறையும் வரும்பொழுது நான் சுகத்தை அறுவடை செய்ய போகிறேன் என்கிற விசுவாசத்தோடு நீங்கள் செய்வீர் என்றால் நான் சொல்லுகிறேன், அது கண்டிப்பாக என்ன செய்யும்? விதை பருப்பு போல அவரை அடியை வாங்கி விதைச்சாரு. அறுவடையை, சுகம் என்கிற அறுவடையை நீங்கள் காண்பீர்கள்.